ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பாசிப்பருப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய பாசிப்பருப்பை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவுமே டேஸ்டி. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்து 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கினேன். ஊற வச்சு கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வந்து நம்ம இந்தமாரி கையால் நசுக்கினோம்னா தோல் தனியாக பருப்பு தனியாக வரணும். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம செய்கிற ஸ்வீட்டுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்தமாரி ஊற வச்சு ஒரு குக்கரில் எடுத்து நம்ம ஊற வச்ச பருப்பை எடுத்து போட்டு அதுக்கு பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு குக்கரில் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் அளவுக்கு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் போனவினே பருப்பு வந்து நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வெந்திருக்கணும். நல்லா குழைவாக நெத்துக்கிட்டு வெந்திருக்கணும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து பருப்பு தண்ணி தனியாக எடுத்து பருப்பை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. 1 கப்பு பருப்புக்கு 1/2 கப்பு வெல்லம் வந்து பொடிச்ச வெல்லம் வந்து போதுமானது. இது வந்து சுத்தமான வெல்லம். ஸோ அதனால் நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்து தேங்காய் ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள். அடுத்து வந்து ஸ்வீட் வந்து நல்லா புஷ்ஷுன்னு வர்றதுக்காக ஆப்ப சோடா மாவு அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து சால்ட் உப்பு, வெறும் வெல்லம் தேங்காய்க்காக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்லா கரண்டி வச்சு கலரணும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தவினே நல்லா வந்து தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த பதத்துக்கு நம்ம வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவை. அடுத்து வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1/2 கப் அளவுக்கு மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ எடுத்து, நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். கை வச்சு கட்டிகள் எதுவும் இல்லாமல் தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து திக்காக வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பணியாரத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகணும். ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. லைட்டாக ஹீட் ஆனே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மைதா மாவு கூட போட்டு டிப் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெய் கடாயில் போட்டு ஒரு பக்கம் வெந்தவினே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இது வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. ஆல்ரெடி நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து மினிமம் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். 2 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்தவினே திருப்பி போட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணோம்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.